உலகத்திலே பேரும் புகழும் பெற்ற ரசாவூர் நகரம், முக்குடல்மா நகரத்தை சார்ந்த ரசாவூர் நகரத்திலே என் அம்மையான அகிலாண்ட ஈஸ்வரி ஆதிபரா சக்தியான அம்சத்தில் கொலுவிருந்து வருகிறாளே என் தாயான 3 முகம் கொண்டு வந்த முப்புடாதி அம்மா, முப்புடாதி அம்மா, சந்தனமாரி அம்மா, ஈஸ்வரி அம்மா, தங்கம்மா, அட்டகாளி 8 பேர்களும் இருக்கிறார்கள் ஐயா. 21 கூட்டுறவும் 61 வந்திகார்களும் இருக்கிறார்கள். நம்ம வில்லிசை நிகழ்ச்சி கண்டமங்கலம் எம் சாந்தி வில்லிசை நிகழ்ச்சி, நம்முடைய வில்லிசை நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஐயா கோவில் நாட்டாமை, கோவில் பொக்கிசார்கள், கோவில் வரிக்காரர்கள் மற்றும் சாமி ஆடும் குல கோமரங்கள் சார்பாக நம்ம கட்டுமானசு கொடுத்து நாமளை இந்த ஆலயத்தில் 6 பேர்களையும் படிக்கலைத்திருக்கிறார்கள் ஐயா. இருந்தாலும் என் தாயான முப்படாதி அம்மாளுடைய வாசலிலே எத்தனையோ பெரிய பெரிய வில்லிசை புலவர்கள் வந்திருக்கலாம். நாமளும் அந்த ஊர் மக்களும் அவர்களுக்கு பரிசு கொடுத்திருக்கலாம். நாமளும் சிறு குழந்தைகள் அல்லவா, அது நம்ம சாய்ந்துக்கார தம்பிக்கெல்லாம் வயசு 17 வயசு, அவருக்கு வயசு வந்து தம்பிக்கு தான் வயசு குறைய. பாடக்கூடிய கதைகளிலே முன் சொல் பின்னால் வந்திட்டாலும், பின் சொல் முன்னால் வந்திட்டாலும், சொற்குற்றங்கள், பொருள் குற்றங்கள், இசை குற்றங்கள், தாள மேல குற்றங்கள், அதாவது குற்றம் பார்க்கையில் சுற்றம் இல்லை. குற்றம் கண்டுபிடிக்கணும், எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம். அத புலவர்கள்னாலே குற்றம் கண்டுபிடிக்க தானே வேலை. அதனால பூவிலேயே சிறந்த பூ அன்பான வார்த்தைகளை சொல்லி, அது ரஸ்தாவூர் மக்களுக்கு நிறைய அன்பு இருக்கிறது. அன்பான வார்த்தைகளை சொல்லி எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்கும்படி 2 கரங்கூப்பி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. நன்றி, வணக்கம். இங்கே நான் பாடும் கதைதானில், நான் பாடும் கதைதானில் முன் சொல் பின்னால் வந்திட்டா, பின் சொல் முன்னால் வந்திட்டா, கல்வி கடல் தானறி, கல்வி கடல் தானறி, கணவான்களை பொறுக்க வேண்டும். மெய்யதமத்தினால் மன்னரக்கள் வீரர் தோண்டி வரங்கள் வாங்கி செய்யும் சிவனார்தனை விரட்ட திருமாலும் மனமகிழ்ந்து ஏதோ செய்வார். தையல் வடிவமாக நின்றனக்கு சத்தியமே வாங்கி வரமளிக்க ஆத்தாள் தனை பிறந்து அதிக புளிப்பாலும் கறந்து வந்த ஐயனார் சாசாவின் கதைகள் வாழ அரணார் சிவபெருமானை வந்து அருள் புரிவார். தானே தன்னம் தானே தன்னோ தந்தனைத்தும் தானே தன்னோ ஆதிவெள்ளி கைலாசத்தில் யாரெல்லாம் கொலுவிருந்தார் பகவானும் பார்வதி, பகவானும் பார்வதியோ பச்சை மாலோ லட்சுமியா போட் போட் தானே மூவர்களா முனிவர்களா 30 முக்கோடி தேவுக்காளுவா கிண்ணறே நாங்கென்புருடைய
கருடனல்ல காந்துருவான் அகசிதரம் புலசின அகசிதரம் புலசின அழகு கும்ப மாமுனியா டக்கட்டா டிகி டிகி டிகினி அப்பேற்பட்ட ஆதி வெள்ளி என்னும் கைலாசவாசலில் ஆண்டவன் பகவான் ஆதி சக்தியான பார்வதியானவள் மூவர்கள் முனிவர்கள் 33 தேவுக்கள் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணறர் கண்பொருடர் கருடனல்ல காந்துருவர் அகசிதரம் புலசிதரா அழகுகளை கோட்டு மாமுனியும் கைலாசத்திலே எல்லோரும் கொழுவிருக்கிறார்கள் ஐயா. ஆதிபரா சக்தியானவள் இறைவனிடத்திலே 14 லோகத்தை படைத்து நாமல் வாழ்ந்து வருகிறோமே இந்த பூலோகம் பாதாள உலகத்திலே யார் வாழ்ந்து வருகிறாங்க தெரியுமா? அந்த பாதாள உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்துவார்? ரிஷிமுகவர்ணன் ரெட்டக நீராச்சுடையோ இவர்கள் மன்னவரும் தேவியும் மகிமையுடன் வாழ்ந்துவா. கொண்டவனும் தேவி குவலயத்தில் வாழ்ந்துவா. கீசகன் கிளியும் கிருபையோடு வாழ்ந்துவார். தக்கிட்டன் 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 அவர்கள் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு உண்மையுடன் வாழ்ந்துவாரா. உடலும் நல்ல உயிரும் உண்மையுடன் வாழ்ந்துவா. பாலும் நல்ல வெண்ணெய் போல் பவுசுடனை வாழ்ந்துவார். சாரையும் சர்ப்பம் போல் சாரையும் சந்தோஷமா வாழ்ந்துவார். பாதாள அந்த உலகத்திலே வாழும் ரிஷிமுகவர்ணனுக்கும் அந்த ரெட்ட கன்னியான ராச்சுடையானவளுக்கும் கணவனும் மனைவியுமாகவும் உடலும் உயிரும் போலவும் நகமும் சதையும் போலவும் கண்களும் இமைகளும் போலவும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்து வருகிறார்கள். விட்டு கொடுத்தவர்கள் வாழ்க்கையில கெட்டு போவதில்லை. ரிஷிமுகவர்ணனுக்கும் ரெட்ட கன்னியான இந்த ராச்சுதையானவளுக்கும் ராஜாவுக்கும் இந்த ராணிக்கும் ஆண்டவன் அருளாலே அழகான ஆண் குழந்தை பிறந்ததையா. குழந்தைக்கு அழகான பெயர் சூட்டுகிறார்கள். வல்லமையான பிறந்ததினால் வல்லமன் என்றும் அரக்க குலத்தில் உதித்ததினால் அரக்கன் என்றும் வல்லமனும் பிளாஸ் அரக்கல் வல்லரக்க ராச்சுதன் தனி வல்லரக்கன். அந்த வல்லரக்கனாகிய இந்த ராச்சுதனை இரத்த கண்ணீர் ராச்சுதையானவள் வாரி எடுத்தாலும் வலது கண்ணை முத்தமிட்டாள். சேர்த்து எடுத்து திருவாயில் முத்தமிட்டு மார்மோடு மார்மனைத்து மதிமுகத்தில் முத்தமிட்டு அந்த வல்லரக்கனாகிய இந்த ராச்சுதனை எப்படி வளர்த்து வருகிறாக தெரியுமா? ஊட்டி நல்ல வளர்த்துவா. அதுக்கு உடம்பு எல்லாம் நெய்யோ அரதேத்தி நல்ல வளர்த்துவா. அவனுக்கு திரேகம் எல்லாம் நெய்யோ
தரையதில விட்டோமா தரையதில விட்டோமா தண்டை காலு நோகு என்று ஆடு ஓட் 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 அவர பூமியதில் விட்டோமா என் மகனே மல்லர எடப்போர்பாதன்கள் நோகுயன் தோல்லதில தொட்டில்கள் அரக்கணத்தோடையதில நடைபெற ஏ என் மகனே மல்லர என்று மல்லருக்கு ராச்சுதன் நாலு ஒரு மியனே நாலு ஒரு மியனே பொழுது ஒரு வண்ணமோ ஆடு இவர நாலு ஒரு மியனே பொழுது ஒரு வண்ண வளர்த்து வரும் நாளை வல்லரக்க ராச்சூர் ஒரு வயதா இருவயது மொட்டை 3 வயது அடே இவனைய 3 நல்ல வயதறி முடியறக்கி காது காது குட்டி கடுக்கம்பு கை குதன்க காப்பு 4 நல்ல வயததி வயததில நடந்து வீழ அடி வயததி வல்லரக்கனாகிய ராட்சுதனுக்கு 4 வயது நடந்து விளையாடுகிறான் 5 வயது அறியாத பிராயம் இவனோ ராஜா வீட்டு குழந்தை அல்லவா வல்லரக்கனாகிய இந்த ராட்சுதனுக்கு 6 வயதில் அரிச்சுவடி படித்து வருகிறான் 7 வயதில் எழுத்துக்களை படித்து வருகிறான் 8 வயதில் என் சுவடி படித்து வருகிறான் சாப்பிடுச்சாடு அதானே நீங்க சாப்பிட்டாலே நாங்க சாப்பிட்டது மாதிரிதான் ஆமா கொன்றை வேந்தன் குழி பெருக்கம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று இந்த வல்லரக்கனாகிய ராட்சுதனானவன் எப்படி படித்து வருகிறான் தெரியுமா 6 நல்ல வயததில இவன் வயதடில் அரிச்சு வேண்டி படி அடி போட் 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 இவன் 7 நல்ல வயதடில என் சுவேண்டி படித்து வாரான் 8 நல்ல வயதடில எடுத்த பாடகத்தை படித்து வாரான் வல்லரக்க ராட்சுதனோ இவன் 9 வயதடில உண்மையுடன் படித்து வாரான் 10 நல்ல வயததில பலகளையும் படித்து வாரான் ஆனை ஏற்றம் குதிரை ஏற்றம்
குதிரை அழகடந்த தோளில் வாடே போட் 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 அடி இந்த வல்லரக்க ராச்சுதனை வளர்த்து மறுநாளையில இவன் மல்லடவு சிலம்பு தோழி சல்லி கம்பு மரிசைகள துள்ளித்தான பாய்ந்த நானா 90 அடி பாய்ந்திடுவான் இவன் அடக்கி பாய்ந்த நானா வல்லரக்கு ராச்சுதேனோ 60 அடி பாய்ந்திடுவான் இவன் படியாத தொழிலும் இல்லை பார்க்காத புராணம் இல்லை எழுதாத ஏடும் இல்லை ஏடும் எழுதி எழுதி படித்து வாரா ஆடே எழுதாட ஏடும் இல்லை எழுதி எழுதி படித்து வருகிறான் படியாத தொழிலும் இல்லை பார்க்காத புராணங்கள் இல்லை முன்கரணம் பின்கரணம் வாழ்வித்தை சொல்வித்தை இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் பெரிய பெரிய ஜால வித்தைகள் எல்லாம் படித்து வருகிறான் ஐயா 4 வல்லரக்கனாகின்ற ராட்சுதனானவன் அழகான பாடங்களை எல்லாம் படித்து வருகிறான் 19 வயசு திரு கல்யாணத்தையும் முடித்து வைத்தார்கள் 21 வயதில இளவரசர் பட்டத்தை முடிப்பதற்கு மந்திரியை வரவழைத்தான் ஏ மந்திரி என் மகனாகிய இந்த வல்லரக்கனாகிய ராட்சுதனுக்கு நான் பட்டம் கட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுகிறேன் அப்பா அதான் நீ என்ன செய்ய வேண்டும் ஒத்த முரச கையில் எடுக்கணும் அவனிகள் 56 தேசத்திலையும் பர ஓசை அடிக்க வேண்டும் மன்னன் சொல்லுக்கு மந்திரி மறுப்பு சொல்லக்கூடாது அப்ப உடனே மந்திரியானவன் ஒத்த முரசை கையில் எடுத்தா எப்படி பரஹோஷை எப்படி அடிக்கிறான் தெரியுமா ஒத்த நல்ல முரசடித்தான் ஒரு அரசியர்களை வரமழைத்தான் டிங்கி 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 கடைய பாரம் ஓச சட்டம் கேட்டு பாட்டு நேத்து அரசரெல்லாம் பாரம் ஓச சட்டம் கேட்டு பட்டு நேத்து அரசரெல்லாம் அரக்கனுக்கு பட்டம் என்று அணியனியா ஓடி மாறா ஆடு இதை 56 அரசரெல்லாம் அமர்ந்திருந்தார் பந்தலில 56 அரசரெல்லாம் அமர்ந்திருந்தார் பந்தலில ரிஷிமுக வருணனவே எண்ணுகிறான் மனமதில ரிஷிமுக
ராட்சுதனை வரவழைத்து என் மகனே வல்லரக்கா நான் பெற்ற செல்வ மகனே வல்லரக்கா தித்திக்கும் தேனே திகட்டாத தெல்லமுதே இளவரசே ராஜகுமாரனே உனக்கு அப்பா வந்து பட்டத்தை கட்டி வைக்க போகிறேன் அப்பா. நாடு உன் பொறுப்பு, என்னுடைய ராஜாங்கம் உன் பொறுப்பு, என்னுடைய மன்னர்கள் உன் பொறுப்பு, 56 அரசர்களும் உன் பொறுப்பு. ஏடா என் மகனே. என்ன அக்கா அப்பான்னு சொல்லணும். அதானே என் மகனே வல்லரக்கா எனக்கு பாருடா அப்பா 8 அடி பாஞ்சமனா நீ 16 அடி பாயணும். சக்தி இல்லைன்னு சொன்னா சாப்பாட்டை குறைக்கணும்பா. அப்படியா? அப்ப சாப்பிட எங்க தான் முடி வைக்கீங்க? அதானே என்று மகனாகிய வல்லரக்கனாகிய இந்த ராட்சுதனுக்கும் அவர் கிரீடம் தூக்கி தலையில் வாய் செல்லுங்கோலும் கைகொடு ஏ என் மகனே வல்லரக்க ராட்சுத அவரை கிரீடம் தூக்கி தலையில் வாய் செங்கோலும் கைகொடு என் மகனே வல்லர எந்த நூட வார்த்தைகள் நீதி முறை தவறிடா நாட்டை நிச்சயம் ஆளவே. அப்ப என் மகனே வல்லர நீ மணி நீதி தவறிடா நாட்டை மண்களம் ஆளவே என்று பட்டம் அதை கட்டியா பார்த்தாரே மன்னவர். வல்லரக்கனாகிய இந்த ராட்சுதனுக்கு கிரீடத்தை தூக்கி தலையில வச்சதுமே தனியா ஒரு கம்பீரம் வருகிறது. எதற்கு? அந்த சிம்மாசனத்துல இருக்கும் போதும் தனியா ஒரு கம்பீரம் வருகிறது. வல்லரக்கனாகிய இந்த ராட்சுதனுக்கும் அவனிகள் 56 அரசர்கள்லாம் அவருக்கு காப்பம் கொண்டு கொடுப்பார்கள். கையை கட்டி வணங்குவா இருசால் கொண்டு கொடுப்பார். அவள் பணி செய்வார்கள் பகுதி கொண்டு அவர் கொடுப்பார்கள். பாதம் தொட்டு அவர் வணங்குவார்கள். பகுதி பணம் தான் கொடுத்து பாத பணிகள் எல்லாம் செய்து வரும் நாளையில அந்த வல்லரக்கனாகி இந்த ராட்சுதனானவன் அவனும் அழகாகத்தான் ஆண்டு வருகிறான். எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் அது நல்ல குழந்தை தானே. இவன் நல்லவனாக இருந்தாலும் இந்த வல்லரக்கனாகி இந்த ராட்சுதனுக்கு அவன் இருந்த நேரமானது நேரம் சரியில்லாத நேரத்தில் போய் சிம்மாசனத்தில் அமர்ந்தான். ஆமா, அவரு சனி திசை நடக்கக்கூடிய நேரம். அப்படி இருக்கும்போது 6:45 அரையும் காலும் அப்படி இருந்தக்கூடிய நாளையிலே வல்லரக்க ராட்சுதனானவன் நாட்டை நீதி தவறி ஆண்டு வருகிறான். நாடு ஒரே பஞ்சமாக மாறுகிறது ஐயா. இருந்தாலும் வரி, நடந்தாலும் வரி, வீட்டு வரி, தண்ணி வரியை தீட்டும் போது நாட்டிலே வர்ண பகவான் மழை பொழியவில்லை. ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் வந்து நிலை தடுமாறும் போது
நாடே நிலை தடுமாறுகிறது ஐயா. அது எப்பேற்பட்ட பஞ்சமாக இருக்கிறது. சாரமலை பொலியலைய சாரமலை பொலியல் சரமிளகும் விலையல் கோடமலை குளிந்த தண்டல் வீசலை கால் மலை பொலியலையே காடுகிற விலையலையே நாயகர தோற்றவன் ஆளாக்கு உருண்டவன் ஆளர தோற்றவன் மறக்க உருண்டவன் மன்னவர தோற்றவன் தங்கம் அது கிடைத்தால் தவிடு கிடையாடவன் தவிட தூதன் கிடைத்தாலும் கிடைத்தான் தண்ணீர் கிடையாத மஞ்சோ பஞ்சத்தில் அரக்கனுடைய இடமாடி 56 அரசர்கள் அனைவருமே ஒன்று கூடி பெரிய பஞ்சம் தலை தூக்குகிறதையா. பஞ்சமானது பருத்தி காட்டுல பஞ்சம் தலை விரிச்சு போட்டு ஆடுகிறது. குடிக்க தண்ணி கிடையாது, கடிக்க கரடு கிடையாது. நாளை உருண்ட பஞ்சம் பையன் அதானே நாளை அவங்க ஃப்ரெண்டு பேசுறாங்க. நாளை உருண்ட பஞ்சம் நாயகரை தோற்ற பஞ்சம் ஆளாக்கு உருண்ட பஞ்சமும் ஆளரை தோற்ற பஞ்சம் மரக்கால் உருண்ட பஞ்சம் மன்னவரை தோற்ற பஞ்சம். மரக்காலே உருண்ட பஞ்சம் என்று சொன்னா சாப்பாட்டுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தார்கள். அப்பேற்பட்ட பஞ்சத்தில் அரக்கனுடைய இடமாடி 56 அரசர்கள் கப்பங்கொண்டு கொடுக்கால கைய கட்டி இருசாகும் அவள் பணி பகுதி கொண்டு கொடுக்கால பகுதி கொண்டு பாதம் தொட்டு ஏற்று மார்க்கலை ஏறிட்டு முழிக்கவில்லை, வா என்று கேட்கவில்லை, அரக்கனை வந்தனங்கள் செய்யவில்லை. மரியாதை என்பதோ நம்ம கேட்டு வாங்கும் பொருள் கிடையாது. மரியாதை தானா கொடுக்கணும் ஐயா. அது நம்ம நடக்கிறத பொறுத்து தான் மரியாதை கொடுப்பார்கள். இந்த அரக்கன் ஆண்டு வரும் நாளையில அங்க பாருங்க வாய் அங்க ஆமா வானு இருக்கல அரக்கன வந்தனங்கள் செய்யவில்லை. அரக்கன் பார்த்தான், ஆஹா ஏ மந்திரி நாட்டுக்குள்ள என்னப்பா நடக்கின்றது? நாட்டுக்குள்ள என்ன நடக்கிறது தெரியுமா? பகுதி பணம் கொடுக்கவில்லையே, அது ஏன் என்று கேட்டு வரக்கூடாதா? அப்ப பார்த்தாரு இந்த மன்னா, நாடு ஒரே பஞ்சமா இருக்கு மன்னா. ஏன் நாடு விளைந்தால் என்ன, விளையாமல் போனால் என்ன? நமக்கு தேவை பகுதி பணம் என்று வடநாட்டு ஓலை ஒன்றை எடுத்து வர சொல்கிறான். அதில் ஒரு வாசகத்தை எழுதுகிறான்.
ராஜாதி ராஜர்களே, ராஜமாட்டாண்ட வீரர்களே, எமது மந்திரி நாளை காலே 10 நிமிஷம் தானே இருக்கு, அவளுக்கு கொடுக்க பகுதி பணமும் அவ பின்னாடி இருந்து சாப்பிடுதா. அதனால இருக்கக்கூடிய அந்த மந்திரியானவனிடத்தில் வாசகத்தை எழுதுகிறார். அவன் மன்னாதி மன்னர்களே, எமது மந்திரி நாளை காலை அங்கு வருவார். அவரிடம் நீர் பகுதி பணம் கொடுக்க வேண்டும். கொடுக்க தவறினாலும் உமது நாட்டில் சண்டை கொடி நாட்டமும் தயங்க மாட்டேன். சண்டைக்கு வாரியா? மந்திரியானவர் அங்க பிடிச்ச ஓட்டம். உடனே பார்த்தாலும் வடலாப்பு ஓலையை வாங்கி கொண்டு அதுக்கு ஒரு நடை, அதுக்கு ஒரு கொடை, அதுக்கு ஒரு வடை. ஆமா அக்கா, இவர் தெரியுமா உங்களுக்கு? சரி சரி, அதான அங்க பாருங்க, ஆணை அலங்கரிட்டு நான் சொன்னமில்ல, அவர் அதெல்லாம் ஆக மாட்டாரு. ஆணை அலங்கரிட்டு அம்பாரியை எடுத்து வைத்து நடை நடந்து வருகிறார். 56 அரசர்களும் வந்து ஓலையை காண்பிக்க படித்து விட்டு சொல்கிறார்கள், ஏ மந்திரி, அரக்கன் ஒருவன் இருக்கிறான், 56 தேசத்து அரசர்களும் இருக்கிறனப்பா என்ற 56 அரசர்களும் எப்ப பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நான் கொடுக்கவே மாட்டோம். அரக்கனுக்கு பயந்து நாங்க, அரக்கனுக்கு பயந்து நாங்க கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவேமா எடுத்து நாங்க சண்டை செய்யவே, எடுத்து நாங்க சண்டை செய்யவே. சண்டை செய்திடு கலகத்திற்கு வந்தீரா, அந்த கலகம் அதை செய்திடும். அடிபுடிக்கு வந்தீரா, அடிபுடிய பார்த்திடும். இருந்தாலும் இறந்தா மந்திரிய மந்திரி, நாங்கள் இருசால் வனம் கொடுக்க. What? ஆண்டவரை நினைக்க வேண்டும், ஆண்டவரை அதிகத்தவா செய்ய வேண்டும்.
அடிச்சான். தலைய மொட்டை அடிக்கிறான், சாம்பலை பூசுகிறான், செம்பு வாளி பூறுகிறான், செல்ல பின்ன வல்லரசே அவனும் ஊனமில்லா புடித்தோ உத்திராஜ மாலைய தானே தக்கப்ப அலங்காம கையதீல சிவமா இவன் சிவமான கையில கையிலேடு சிவதவன்கள் அது ஓட் 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 சிவமாலை கையிலெடுத்து சிவதமங்கள் செய்ய வருகிறான். மனைவி பவளக்கண்ணி கணவனை வழிமறித்தாள். போகவே கூடாதுன்னு வழிமறித்தாள். ஆனா அரசன் சொல்வதை கேட்பானா? மனைவியை உதறி தள்ளிவிட்டு வண்ணரக்க ராட்சுதன் வருகின்றான். ஆகாத சகுனமல் சகுனமல் அவர் முன்னால் வருகுதையா. நானே பொல்லாத சகுன் சொல்லாமல் வாசலது அந்த வாசல் படி எனக்கு முத்தத்தில முன்னங்காலு எருவதில் வாரபோல் தாரையதோடு ஜக 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 தானே வாழாத பெண்ணோரே ஊனாத நெருப்படு அதற்கு முன்னாடி வருவா என்னை கோடம் கொண்டோரும் எதிரான மரபுவா அந்த நரச்சதல கிளவிய ஏன் நச்சு என்று தும்மக்கான் கட்ட நேரத்தில் வீணமேடு ஆண்டதில செல்லக்கான் சகுன நல்ல பேதக தனியன் என்று என்ன பட்டணத்தை விட்டவன் பெரிய பருவதத்தை தேடி பட்டணத்தை விட்டவனும் பருவதத்தை தேடி வருகிறான். இந்த வல்லரக்கனாகி இந்த ராட்சதனானவன் அவனுடைய நாடு விட்டு அடுத்த நாடு பயணம் வைத்தான். உண்டு விட்டான், கொமடு விட்டான், கோபவெள்ளி மனம் கடந்தான். நாட்டுச்சோலை கொங்குச்சோலை நல்லடேக்கன் வனமும் விட்டு வல்லரக்கனாகி இந்த ராட்சதனானவன் எட்டாவது வனம் இமயகிரி பருவதத்தில் இந்த வனத்தில நம்ம தவம் இருந்தே ஆக வேண்டும். பெரிய பெரிய ரிஷிமார்கள்லாம் இந்த வனத்தில தவம் இருந்து பெரிய பெரிய வரங்களை வாங்கி கொண்டு போயிருக்கிறார். இந்த வனத்தை நம்ம விடவே கூடாது. இந்த வல்லரக்க ராட்சதனானவன் தவப்பார சுமைகளெல்லாம் இறக்கி வைத்தான். இறக்கி வைத்து விட்டு வல்லரக்க இந்த ராட்சதனானவன் எப்படி தவம் இருந்து வருகிறான் தெரியுமா? அவனோ 60 அடி அகலத்து 60 அடி அகலத்து 70 அடி ஆழத்து ஓம குளியல் 9 மங்கம்மன் கம்பத்திற்கு கனத்த செப்பு குடத்தை செப்பு கோட மேலை செப்பு கோட மாங்குடைய ஒருத்துவ
பார்க்கு மேலையில் குன்று மணி பருப்பை குன்று மணி பருப்பின் மேல் குறுங்கடுகு எடுத்து குறுங்கடுகு மேலே குறுங்கடுகு செவ்வரளி எறும்பை வைத்த செவ்வரளி எறும்பின் செப்பு ஊசி எடுத்து ஊசி முனையடி முற்றதொரு வல்லர் வலதுகால் பெருவீரன் ஊசி முனையில் இடதுகால் பெருவீரன் உச்சாந்தலையில் தலகிலும் காலுமே தலகிலும் காலுமே தானே தவம் செய்துவார் What?
வருடகாலோ அதன் பகவானும் வரவும் இல்லை ஆடு டக்கட்டா ஓட் ஓட் தெரியலையா பாரேதவன் தெரியலையா சங்கர ஈஸ்வரியாள் 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 மனமான நான் இருக்கும் தமன் தெரியலையா அரக்கை இருக்கும் தமன் தெரியாதே சங்கரா இந்த கைலாசநாதனுக்கு தமன் தெரியலையா அம்பிகையான் மணவாளா இந்த அரக்கேந்தவன் தெரியலையா படியலக்கும் சங்கரரு என் பாரேந்தவன் தெரியலையா இறையலக்கும் சங்கரரு உனக்கு சான்ப சங்கர் ஏழைத்தவன் தெரியலையா நான் ஏழைத்தவன் தெரியலையா
செய்யும் தவமடு ஆதி கைலாசம் வருகுடை அசையாட கைலாசோ ஆடுதையா அசையும் பார்வதியா சிவபெருமான் இடமதி சக்தியான பார்வதி ஆண்டவரே சிவபெருமான் ஆதி சக்தியுட ஒரு நாளும் இல்லாத திருநாளுமாக இருக்கிறது. ஆஹா, ஆண்டவா சிவபெருமானே கைலாசம் ஏன் அசைகின்றது? அம்மா ஏ பார்வதி, கைலாசம் ஏன் அசைகின்றது தெரியுமா? என்னை நினைத்து ஒரு பக்தன் ஆனவன், அவன் பெயர் வல்லரக்க ராட்சுதன். அவன் என்னே நினைத்து உருகி உருகி தவம் இருக்கானம்மா. அரக்க செய்யும் தவமானது ஆதி கைலாசத்தை அசைக்குதம்மா. பார்த்தால் பாவை பார்வதியானவள். அப்படி தவம் இருந்த உங்க பக்தனை தாங்கள் சோதிக்கலாமா? பக்தனை சோதிக்கலாம், ஆனால் சோதனைக்குள்ள ஆக்கலாமா? இல்லையா? அந்த அரக்கனுக்கு வரத்தை கொடுத்தே ஆக வேண்டும். பார்வதி பிடிவாதம் பிடித்தார். அப்ப ஆண்டவன் சிவபெருமானோ பார்த்தார். சரி, அரக்கனுக்கு வரத்தை கொடுக்க வேண்டுமானால் நம்ம ஏவல் செய்யக்கூடிய நந்தீஸ்வரரை வரவழைத்தார். பகவானுக்கு ஏவல் செய்யக்கூடிய பகவானுக்கு அடுத்தாக்கல இந்த நந்தீஸ்வரர் தான். சிவ ஆலயத்தில் எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரிதான், நந்தி தேவன் இல்லாத ஆலயமே கிடையாது. நந்தீஸ்வரரோ, ஏ நந்தீஸ்வரா என்று வல்லரக்கனாகிய ராட்சுதனை அழைப்பதற்கு ஆண்டவன் சிவபெருமான் எப்படி அழைக்கின்றது தெரியுமா? இடமாண்டாம் வேண்டாம் நந்தி தேவ வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ. என் மகனே நந்தி தேவ என்னோட வார்த்தை கேளோ. எட்டவது மனமதி இளையமயகீறி வருவதற்கு என்னைத்தானே நினைத்தல்லவோ இருந்துதவோ செய்தோ ஆரே. ஓட் 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 ஏதாவது அவம் இருக்கும் அரக்கனை தந்தானை போய் அழைத்து வாடா. பகவானும் சொன்ன போது நந்தி நல்ல தேவனமே. ஆண்டவேறு சிவபெருமான் அடியேனுட வார்த்தை கேளும். அரக்கனையும் அழைப்பதற்கு அடியேனால் முடியா. அரக்கன் ஒரு மானிட பிறவி, நாம தெய்வ பிறவி. அரக்கன் மானிடர் என்று சொன்னா சாதாரண மனிதர்கள் கைலாசம் போனால் திரும்ப வர முடியுமா?
அரக்கனை எப்போ நான் எப்படி இன்னமும் காணவில்லை அரக்கனை இன்னமும் காணவில்லை அரக்கனை கைகால் நோகுது காணல் அடிக்குது கைகால் நோகுது கடிய தவம் செய்ய அரக்கனை காணாமல் ஏனல் அடிக்குது வெந்த நல்லாகுது ஏத தவம் செய்ய அரக்கனை காணாமல் நான் எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ எப்படி இன்னமும் காணவில்லை அரக்கனை இன்னமும் காணவில்லை அரக்கனை ரெக்கைகள் முளைக்க கண்கள் அப்படியே இந்த அரக்கனுக்கு ரெக்கைகள் முளையிட்ட போதும் ஆகாய மார்க்கமாக கைலாசம் வந்து கரை கண்டனை கண்டு வல்லரக்கனாகிய ராட்சுதனானவன் ஈசனை வணங்கி நமஸ்கரித்து வருகிறார்.